அரியலூர் மாவட்டம் பொய்யூரில் கிரிக்கெட் வீரர் கோலி குறித்து அவதூறாக பேசியதாக கூறி ரோஹித் சர்மாவின் ரசிகரான தன் நெருங்கிய நண்பரை கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனையுடன் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா தர்மராஜ் மற்றும் விக்னேஷ். இவங்க 2 பேருமே நண்பர்கள். இவங்க ஓய்வு நேரத்துல அவ்வப்போது ஊர்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க. இதுல தர்மராஜ் இந்திய கிரிக்கெட் அணியோட வீரர் விராட் கோலியோட தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. அதே மாதிரி விக்னேஷ் ரோஹித் சர்மாவோட ரசிகர். இவங்க 2 பேருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஊர்ல உள்ள மற்ற நண்பர்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் இதே மாதிரி ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஐபிஎல் தொடர் அப்ப நடந்துட்டு இருந்ததாகவும், அந்த தொடர்ல விராட் கோலி சரியான முறையில விளையாடல அப்படிங்கிற பேச்சு வந்ததாகவும் கூறப்படுது. இதுல தொடர்ந்து விராட் கோலி குறித்து அவதூறா பேசிட்டு இருந்த விக்னேஷ தர்மராஜ் அவர் மேல கடும் கோபம் அடைகிறாரு. ஒரு கட்டத்துல என்ன செய்யறாருன்னா, விக்னேஷ மது அருந்த போகிறோம்னு சொல்லி ஊர்ல பொய்யூருக்கு அருகிலே இருக்க ஒரு ஓடை பகுதிக்கு கூட்டு போய் அவரை மது அருந்த செய்திருக்காரு தர்மராஜ். விக்னேஷ் மது அருந்திட்டு இருக்கும் போதே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்க அந்த பேட்டை எடுத்து ஒரே அடியிலேயே விக்னேஷோட தலையிலேயே அடிச்சு கொண்டிருக்காரு. இதுல சம்பவ இடத்திலேயே விக்னேஷ் உயிரிழந்துடுறாரு. இந்த சம்பவம் தொடர்பாக கீழப்பொய்யூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தர்மராஜ சிறையில் அடைச்சாங்க. இந்த வழக்கு அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல கடந்த 3 ஆண்டுகள் நடந்து வந்த நிலையில இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு வெளியே இருக்குது. இதுல நண்பர்னு பார்க்காம கிரிக்கெட் பேட்டால விக்னேஷ் தலையில அடிச்சு கொண்ட தர்மராஜுக்கு அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் ரூபாய் 25,000 அபராதமும் எதிர்த்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன். விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.